நாங்கள் விருதுநகர்ல இருந்து வரோம். எங்கள் அப்பா விருதுநகர் வெஸ்டோட மாவட்ட தலைவர். ஸோ மீட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன்னைக்கு பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். கிரேட் ப்ளஷர். ஆக்சுவலி எல்லாரையும் வார்மாக வெல்கம் பண்ணாரு. கிட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் நான்லாம் வந்து சின்ன வயசில் படிச்சிருக்கேன் அவங்க மதர் பற்றி, ஸோ ஃபாதர் எல்லாம். ஸோ அதுலேருந்து அவரை நேரில் பார்க்குறப்போ இட் வாஸ் ரியலி அன் ஹானர் டு மீட் ஹிம். ஸோ இஸ் சச் அ இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்கல் லீடர். ஸோ பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி வந்து சார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. காங்கிரஸ் ஃபேமிலியிலேருந்து ஆமாம் 2029 பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு காங்கிரஸ்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கு அதுக்கான உத்தியோகம் இருக்காங்க. அதுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த ஹோல் கேம்போட பர்பஸுமே அதுதான். ஸோ ரூட்ஸ்ல இருந்து என்னென்ன இஷ்யூஸ்னு கண்டுபிடிச்சி ஸோ அதெல்லாமே சால்வ் பண்ணணும்னு ராகுல் காந்தி சாரும் நினைக்கிறாரு. அண்ட் அதனால தான் அவங்க பேஸ் லைன்ல ஒர்க் பண்ற நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணி, அண்ட் அதோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் இன்னைக்கு லாஸ்ட் டேயா வந்து ஃபேமிலியும் கூப்பிட்டு ஹானர் பண்ணி, அண்ட் ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் ஃபேமிலி ஆல்சோ டு சப்போர்ட் அவர் லீடர்ஸ். ஸோ என்னோட ஃபாதர் இன் லா வந்து காங்கிரஸ் சென்ட்ரலோட லீடர் ரங்கமணி, மிஸ்டர் ரங்கமணி. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். தலைவர்கள் எல்லாத்துக்குமே எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். ஜஸ்ட் ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூமா அப்படின்னு சொன்னார். ஜஸ்ட் வெரி நைஸ் மீட்டிங். திஸ் மோகனா ஃப்ரம் ஈரோடு. நீட்டுக்கான இதை பத்தி அதெல்லாம் பேசணும். என்ன இல்ல ஜஸ்ட் போட்டோ இது செஷன் மட்டும்தாங்க, அவ்வளவுதான். தனியா மீட்டிங், அவங்க தனியா அது தனி மீட்டிங். மாவட்ட தலைவரோட ஜஸ்ட் கிரீட் அண்ட் மீட் மாதிரி தாங்க. ஸோ இட் வாஸ் ஃபோட்டோ செஷன்ஸ் இது பண்ணுச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ். இல்ல ஜஸ்ட் கிரீட் அண்ட் மீட், அவ்வளோதான். அவர்கிட்ட வந்து நானும் அவனும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கிஃப்ட் கொடுத்தோம். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒட்டுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்பொழுது அந்த எனர்ஜி அது நமக்கே வந்துட்டு வருது. அவ்வளோதான், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு பிஎம் கேண்டிடேட்டை இப்படி ஃபேமிலியோட பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். செக்யூரிட்டி இவ்வளோ அவருக்கு வந்துட்டு செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வி ஆல் நோ தட். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது எங்களெல்லாம் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பி. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாரு, ஹவு ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டாரு. நல்லா பேசினாரு, ஜாலியா செம்ம அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேஸோட தான் வந்தாரு. நல்லா அது வந்து ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட். யாருக்கும் கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிருக்கா ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட் தானே. லைஃப்லயே ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் மூமெண்ட். அது ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ராகுல் காந்தி இப்படி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனால வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன். ஓகே, நல்லா பண்றாரு, ஒரு யூத், அதனால நல்லா இருந்துச்சு. ரொம்ப சார் விவேகமா இருந்தாங்க. 4 ஃபேமிலி ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கிரீட்டிங் பண்ணது, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்தது, சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபேமிலியும் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்தப்போ கிரீட் பண்ணாரு. அப்பா மாவட்ட தலைவர்னால பேர் கேட்டாங்க. எங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு கையெல்லாம் போட்டு போட்டோ எடுத்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. செம்ம ஃபாஸ்டானா சார், அவ்வளவுதான். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அது எல்லாமே மாற்றத்துக்கு கொடுக்கறது, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக. தமிழகம் என்பது சொல்லும் போதே அவருக்கு தனி ஒரு பற்று உண்டு. அது இப்போ பெரும்பாலும் எல்லா வாட்டி வரும்போதும் உண்டு. ஆனா இந்த முறை குறிப்பா 74 மாவட்ட தலைவர்களுக்காகவே அவங்களுடைய, அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவங்க என்னென்ன செய்யணும்னு திட்டவட்டம் கொடுத்து அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள ஊக்குவிக்கிற விதமா ராகுல் காந்தி அவர்களே வந்து ஒரு நாள் முழுவதும் எங்க கூட நேரம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் செஷன் இருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு புத்துணர்வா இருக்கு. ஏன்னா அவங்களே வந்து நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றதுலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியுடைய சந்திப்பு எதுக்காகனா, மாவட்ட தலைவர்கள் அவங்களுடைய முழு நேரத்தையும் வேல்யூபிள் டைம் கொடுத்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பண்றாங்க. அவங்களுக்கு நன்றி கூறுற விதமா குடும்பத்தோட ஒரு பகிர்வு இருக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த ஜென்சி கிட் பத்தி சொன்னீங்க. ஜென்சி கிட்ட பத்தி அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இப்ப வகுத்து கொடுத்திருக்கிறாங்க, ஐடியா பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி மாணவர்கள் கிட்ட இருந்தே எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியப்படுத்தணும், மக்களுக்காக எந்த அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உழைக்கிறாங்க என்பதை மாணவர்களிடத்திலிருந்து அடுத்தது தான் ஜென்சிக்கே வரும். நம்ம அந்த அளவுக்கு வந்து திட்டவட்டம் நம்ம வடிவமைச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்ப்போமா நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தோம். பேசுவோமா நினைச்சோம், பேசணும். போட்டோ எடுப்போமா நினைச்சோம், போட்டோ எடுத்து வச்சு ரொம்ப